ஆனந்தி, இன்று தேர்தலில் தோல்விக்கு பிறகு திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இந்த தோல்விக்கு முழுமையாக நானே பொறுப்பேற்கிறேன் என்று அவர் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். மேலும் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்காக நாம் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட நிர்வாகிகள் ஆகியோர் முழு பங்களிப்பை அளிக்கும் வகையில் நாம் அவர்களை தயார் செய்து கொள்ள வேண்டும், நாமும் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். செயல்பட முடியாது என்று நினைத்தால் திமுகவில் இருந்து விலகிக் கொள்ளலாம் என்ற எச்சரிக்கையையும் அவர் விடுத்திருக்கிறார். சூரியன் மீண்டும் உதித்தே தீரும், அது இயற்கையின் நியதி என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் இப்போது ஏற்பட்டுள்ள இந்த தோல்விக்கான காரணம் ஒரு கவர்ச்சி மாயாஜால சுனாமி தான் அடித்திருக்கிறது. இந்த சுனாமியில் எந்த சாதனையும் சாகசமும் பெரும் பாதிப்பும் கிடையாது என்றுதான் நான் கூறுகிறேன். தமிழ்நாட்டின் நலன்களையே பாதித்துள்ள பெரும் சுனாமி பேரழிவுதான் தாவேகா மீண்டும் ஆட்சியில் அமைத்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். எங்கே மெத்தனம் ஏற்பட்டது என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், ஒவ்வொரு தொகுதியிலும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன, இதை பரிசீலித்து ஆய்வு செய்து நாம் அதை முடிவை மாற்ற வேண்டும். கூடுதல் கவனத்தோடு நாம் செயல்பாடுகளை மாற்றி வேலை செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு என்பதில் மாற்றமில்லை. ஆனால் அனைத்தையும் மாவட்ட செயலாளரே பொறுப்பு என்று நாம் புறந்தள்ளி விட முடியாது என்றும், தோல்விக்கான காரணங்கள் குறித்து தொகுதி வாரியாக அனைத்து மட்ட நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டு அதை மனப்பூர்வமாக ஏற்று சரி செய்வதற்கான நடவடிக்கைகளில் திமுக நிர்வாகிகள் அந்த ஈடுபட வேண்டும். நம்மிடம் திமுகவிடம் என்ன மாற்றத்தை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என எல்லோரும் சொல்லலாம் என்ற வேண்டுகோளையும் முதன்முறையாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்திருக்கிறார். இந்த தலைமை கழகத்தால் அமைக்கப்படும் விசாரணை குழுவின் மூலமாக அந்த குழுவிடம் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் ஒரு விசாரணை குழு வெப்சைட் ஆகியவற்றின் மூலமாக கழகத்தின் உடன்பிறப்புகள் மற்றும் மேல அக்கறை கொண்ட பொதுமக்கள் சொல்ற ஆலோசனைகளை வைத்துத்தான் திமுகவின் அமைப்பு முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் என திட்டமிட்டிருக்கிறேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். திமுக கூட்டணி கட்சிகளை வைத்தும் அதிமுகவை உடைத்தும் பெரும்பான்மையை விஜய் நிரூபித்திருக்கிறார் என்றும் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் மற்றும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பேசிய பேச்சில் அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு தேர்தல் சுழல் தானே தவிர நாம் எந்திரிக்கவே முடியாத தோல்வியை நாம் அடையவில்லை என்பதை திமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், தோல்விக்காக மற்றவர்கள் மீது பழி போடக்கூடாது, அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், அது நடக்கலை, இது நடக்கலை, அவர் கண்டுக்கலை என பழி போடாமல் இனிமேல் தோல்விக்கான காரணங்களை நீங்கள் முழுமையாக ஆய்ந்து நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், விசாரணை குழு அமைக்கப்படும், வெப்சைட் மூலமாக அவர்கள் அந்த தோல்விக்கான காரணங்கள் மற்றும் திமுகவில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை வெப்சைட்டுகளில் பொதுமக்களும் தொண்டர்களும் தெரிவிக்கலாம் என்ற ஒட்டுமொத்த வேண்டுகோளையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்னைக்கு வெளியே இன்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய பேச்சில் வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார். ஆனந்தி.